அது எங்க இங்க தான் கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, ஆட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு. ஸோ யாரோ கேட்டாங்க, வேறு என்ன யாரா கேட்டது அந்த குரூப்ல நரேனா, ஆனா நான் டெலிட் பண்ணா டெலிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே கேட்ட? delete API call. ஓகேவா, நான் என்ன பண்றேன்னா delete user message user deleted successfully அப்படின்னு எழுது. ஓகேங்களா, இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா delete மெத்தட்ல user deleted successfully அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை இது பண்றோம். ஸோ இந்த ஏபியை எடுத்துட்டு போயிட்டு இங்க கொடுக்குறேன். மெத்தடு delete மெத்தட் யூசர் டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே யூசர் டெலிட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஏபிஐ கால் பண்ணாலே டம்மியா ஒரு மெசேஜ் வந்துருக்கும், யூசர் டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். பட் உண்மைக்குமே அது வந்து டேட்டா பேஸ்ல இருந்து டெலிட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா, இதுதான் டம்மி ஏபி. அதுக்கு தான் நம்ம கூகுள் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டம்மி ஏபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டை கொடுக்கும். அந்த ரெக்கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி யூசர் லிஸ்ட் வருது, உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு இருக்கும். யூசர் லிஸ்ட்னு போட்டாலே யூசர் லிஸ்ட் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக வச்சுருந்துருப்பாங்க. என்னடா இது, இப்ப இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகேவா, ஆனா இதுல கவுண்ட் எல்லாம் எடுத்து காமிச்சாங்களே, இப்ப 3 யூசர் இருக்கு, அந்த கவுண்ட் எல்லாம் எடுத்து காமிச்சாங்களே அப்படின்னா, சிம்பிள் யூசர் லிஸ்ட் இருக்கா, இதுல கவுண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். யூசர் லிஸ்ட் டாட் லென்த், இங்க டேட்டா, இது ஒரு ஆப்ஜெக்டா, அதனால இப்படி அதை எதிர்பார்க்கும். இப்போ யூசர் லிஸ்ட்ல போயிட்டு கவுண்ட் 3, இங்க டேட்டா அப்படின்ற ஒரு அரேல இருக்கு, டேட்டா அப்படின்ற ஒரு அரேல வேலை இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த 4 ஒரு ரெக்கார்டு வைக்கிறேன் அப்படின்னா லென்த் அக்கார்டிங் டு இந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதான். இப்போ டம்மி ஜேசான் அப்படின்றது நமக்கு ஏபிஐ அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு கொஸ்டின், ஆனா ஏபிஐ அவ்வளவுதானா, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஏபிஐ முடிஞ்சு போச்சு. ஓகேவா, நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 ஏபிஐ தான் தேவைப்படுமா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு இ காமர்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியல, அதுல என்னென்ன ஏபிஐனா யூஸ் பண்ணி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப யோசிக்கிறீங்க. என்னென்ன ஏபிஐ? கஸ்டமர் செல்லர், அவங்களுக்குலாம் டேட்டாபேஸ்ல இருந்து கஸ்டமர் செல்லர், அப்ப ஆட் கஸ்டமர், எடிட் கஸ்டமர், லிஸ்ட் கஸ்டமர், டெலிட் கஸ்டமர், சேஞ்ச் ஸ்டேட்டஸ், ஆக்டிவா இருக்குது இன்ஆக்டிவா இருக்குது மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீஆக்டிவேட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கஸ்டமருக்கு ஒரு 7 ஏபி. இப்ப யூசர் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 7 ஏபி, செல்லருக்கு ஒரு 7, 21 ஏபிஎஸ் கிட்ட வருது. வேற யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லு. ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அட்மின் பேனலே போதாது, ஃப்ரண்ட் எண்ட்ல வாங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குமானா, ப்ராடக்ட் நேம் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ப்ராடக்ட் நேம் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு ஆட் டு கார்ட் அந்த மாதிரி, ஆட் டு கார்ட். ஓகே, இது ஒண்ணு. சோ ஆட் டு கார்ட் நீ அப்படியே டைரக்டா போய் பண்ணிடுவே. எப்படி நீ போய் ஒரு ஆட் டு கார்ட் அப்படின்றத நீ பண்ணுவ, அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் இ காமர்ஸ் அப்ளிகேஷனை எப்படி நீ யூஸ் பண்ணுவ? ப்ராடக்ட் நேம்லாம் சர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்னா எப்படி நீ அதை ஃபர்ஸ்ட் flipkart.com அப்படின்னு நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
flipkart.com போட்டீங்களா அந்த கேட்கல. பேசவே இல்லைண்ணா. அவங்க பேசினாங்க, நான் மியூட்ல போயிட்டேன். லாகின் பேஜ் அவங்க சொன்ன மாதிரி, அப்புறம் யூசர் நேம் அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆத்தென்டிகேஷன். லாகின் பேஜ்னு சொல்றோம்ல, அது ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ லாகின் பண்ணாதான் நீ யாரு, இதுக்கு முன்னாடி நீ பண்ண ஹிஸ்டரி என்ன, உன்னுடைய பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் என்ன, உன்னுடைய ஆர்டர்ஸ் என்ன, அதை வாங்கினது எத்தனை, எத்தனை நீ கேன்சல் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த நீ இது பண்ணணும். புரியுதா? இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ எது மஸ்ட் அப்படின்னா ஐடி மஸ்ட், யூசருடைய ஐடி மஸ்ட், யூசருடைய ஃபோன் நம்பர் மஸ்ட், யூசருடைய இதெல்லாம் வச்சு அவங்க கொடுக்குற டோக்கன் மஸ்ட். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேவா? இவ்வளோ விஷயம் யூசர் பின்னாடி இருக்கு. அப்ப லாகின், சைன் அப், நீ ஏதாவது பாஸ்வேர்டை மறந்துட்ட அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு. சரி, ஓகே, பாஸ்வேர்டை மறந்துட்டியா, திரும்ப அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஏபி. அப்ப யூசருக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடியே 4 ஏபி தேவைப்படுது. கரெக்ட் தானே? லாகின்க்கு ஒரு ஏபி, ரிஜிஸ்டருக்கு ஒரு ஏபி, பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஏபி. சரி, மறந்துட்டியா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீசெட் பண்றதுக்குன்னு ஒரு ஏபி. அப்ப 4 ஏபி. இது யூசருக்கு. ஒன்ஸ் உள்ளார போனதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் பேஜ், அக்கௌண்ட்டை பார்க்கறதுக்கு, யூசருடைய டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு ஒரு ஏபி, அதை அப்டேட் பண்றதுக்கு. ஏன்னா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபோன் நம்பர் போதும். ஆனா அக்கௌண்ட் பேஜ் போனாதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கும். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒன்று போடும். ஓகே, அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போடும். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளோ ஏபிஐ இருக்கு யூசருக்குன்னு பார்த்தோன்னா, லாகின், ரிஜிஸ்டரு, ஃபர்கெட் பாஸ்வேர்டு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, உள்ளார போனா அக்கௌண்ட் டீடைல்ஸை எடுக்கிறதுக்கு ஒன்று, அதை அப்டேட் பண்றதுக்கு ஒன்று, டெலிட் பண்றதுக்கு ஒன்று, டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒன்று, ஆர்டர் ஹிஸ்டரி எடுக்கிறதுக்கு ஒன்று, அதை கேன்சல் பண்றதுக்கு ஒன்று, ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டம் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போற அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரே பேஜ்ல பண்ண முடியுமா? server.jsலயே 50 ஏபி எழுத முடியுமா? 100 ஏபி எழுத முடியுமா? நான் எழுதுவேன் 2000 ஏபி. எஸ், உன்னால எழுத முடியும். நாளைக்கு ஃப்ரெஷராக எவனா ஒருத்த வந்து பார்த்தான் அப்படின்னா அந்த கோட் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? ஆகாது. கரெக்டா இல்லையா? எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, போய் பார்த்துப்போ அப்படின்றது எப்படி? இந்த ரூமுக்கு போ, இந்த விஷயம் இருக்கு, இந்த ரூமுக்கு போ, இந்த விஷயம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எழுதுற கோடையே இது எழுதுறதே பார்த்தோன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இப்ப நம்ம எழுதிட்டு இருக்கிறது கண்ட்ரோலர். ஏபிஐக்கு கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. என்னன்னா கண்ட்ரோலர்னா, இது இந்த மாடலை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஆட் யூசர், டெலிட் யூசர், அப்டேட் யூசர். அப்ப அது கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போறோம். எப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அதிக ஃபைலா கிரியேட் பண்ண போறோமா? எக்ஸாக்ட்லி அப்படிதான். ஸோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா user.js அப்படின்னு ஒரு ஃபைல். இந்த ஃபைல்ல இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேவா? ஆட், எடிட், டெலிட் எல்லா விஷயமும் இருக்கும். அப்ப நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமரு, கன்சியூமரு, செல்லரு, வெண்டாரு, ப்ராடக்ட் ஆட் பண்றது, விஷ்லிஸ்ட்டை வச்சிருக்கிறது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, நியூஸ் லெட்டர் டெம்ப்ளேட், பேஜஸ், எஃப்ஏக்யூஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனி மேனேஜ்மெண்ட் ஆகும். தனித்தனி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா தனித்தனி கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோமா? இப்படி எடுத்து வைக்கிறேன், காப்பி பண்றேன். வெண்டார் ஓகே, இவ்வளோ விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணுவோம்.
அப்ப இது எல்லாத்தையுமே தனித்தனியா எழுதணும். ஓகேவா? இது தனித்தனியா எழுதுறதுக்கு என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம டம்மி ஜேசன் பார்த்துருப்போம். அந்த ஹையரார்க்கியே போயிடும். இதோ பாருங்க, தெரியுதா? யூசருக்குன்னு யூசர் கண்ட்ரோலர். ஓகே, யூசர் கண்ட்ரோலர்ல எவ்வளவு ஏபிஐஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து கார்ட்ஸ் ப்ராடக்ட்ல இவ்வளவு ஏபிஐ இருக்கு. கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ், கெட் ஏ சிங்கிள், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸுக்கான ஏபிஐ எங்க எழுதுவாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இதில் எழுதிப்பாங்க. சரி, எழுதுறதெல்லாம் ஓகேனா எப்படி கால் பண்ணுவாங்க? தனித்தனி ஃபைல்ல இருக்கு, எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருடைய போர்ட் என்னது? சர்வர் போர்ட் நம்பர் என்ன? 8000. ஏன் அதுதான் தெரியுது. அது கத்துறது கிடையாது. ஒரு 4-5 பேராச்சும் என்னவோ போங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரவுட்டிங் கான்செப்ட் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸ் இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் நம்ம வந்தோம்ல, அதனோட யூசேஜ் என்னன்னா அப்படின்னா நீங்க ரவுட்டிங் பண்ணிக்கலாம். ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னா, இதை நம்ம இந்த டேர்ம் வந்து நம்ம ரியாக்ட் பார்த்துருப்போம். ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு பார்த்துருப்போம்ல, அதே தான் இது. இது ரொம்ப வளவலன்னு இருக்கும். சிம்பிளா நீங்க போயிட்டு என்னன்னா birds.jsன்னு இருக்கா, எழுதி போட்டு வச்சிருக்கா அப்படி. இப்போ எக்ஸ்பிரஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ யூசருக்கான இங்க போயிடும் எக்ஸ்பிரஸ், இதுல ரவுட்டர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது எக்ஸ்பிரஸை எடுத்து சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப் லிசன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் மூலியமா தான் நம்ம சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரவுட்டர் எடுக்கிறேன். ஓகே, ரவுட்டர் அப்படின்றத எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ரவுட்டர் டாட் கெட். ஏன் ஆல்ரெடி நம்ம இங்க எழுதி வச்சிருக்கோம்ல, இவனை எல்லாத்தையுமே நான் தரது பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியாடா அப்படின்னு எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்து போட்டுறேன். என்ன செய்யறேன் அப்படின்னா ஆப்புக்கு பதிலா ரவுட்டர். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபைல் எழுதியாச்சு. இந்த ஃபைல் அந்த இடத்துக்கு போகணும்னா என்ன கொடுக்கணும்? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா இந்த இடத்துல வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ரவுட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி கொடுக்கலையா, அது ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இந்த இடத்துல வந்து மாடியூல எக்ஸ்போர்ட்ஸ் பண்றேன். என்ன மாடியூல் அப்படின்னா ரவுட்டர். இப்ப இதுவுமே எங்க வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல எழுதி வச்சிருக்கோம். எங்க வேணாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம யூஸ் பண்ண போறது எங்க அப்படின்னா இந்த சர்வர், இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஏபிஐ இருக்குன்னா போஸ்ட்ல ஆட் யூசர், டெலிட் யூசர், யூசர் லிஸ்ட். இது எல்லாமே யாருக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த யூசருக்கான ஒரு விஷயத்துக்காக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதா நான் பேசுறது? புரியுதுண்ணா. 1 புரியுதுண்ணா. 2 புரியுதுண்ணா. சந்தோஷம். ஓகேங்க. இப்ப தனித்தனி ஃபைல எழுதி வச்சிருக்கோம். சர்வர்ல இருக்கிற கோடை அப்படியே நான் இங்க மூவ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் வச்சிருக்கேன்னா இது இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதின கோடை இம்போர்ட் பண்ணிக்கணும். எழுதின கோடை இம்போர்ட். இந்த இடத்துல வந்துட்டு கான்ஸ்ட் ரெக்யூர் போட்டு யூசர்ஸ் பேரு யூசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? வச்சுக்கிட்டு app.use எப்ப இது கால் ஆகணும் அப்படின்னா யூசர்ஸ் அப்படின்னு எழுது. ஒன்றும் புரியலையே அப்படின்னா சரி, இந்த யூஆர்எல் மட்டும் இருந்தா என்ன மீனிங்?
நான் லாஸ்ட் கிளாஸ் ஏதோ சொன்னேன், ஒழுங்கறியே சொல்லிட்டு திட்டுவாங்க. இந்த பேக் ஸ்லாஷ் மட்டும் இருந்தா என்ன மீனிங்? லோக்கல் ஹோஸ்ட்னா லோக்கல் ஹோஸ்ட் கால் பண்ணு. லோக்கல் ஹோஸ்ட் 8000. ஓகே, இது லோக்கல் ஹோஸ்ட் 8000. ஓகே, அப்ப இது என்னவா இருக்கு? லோக்கல் ஹோஸ்ட் 8000 யூசர்ஸ்னு சொன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8000 யூசர்ஸ் அப்படின்னு. ஓகேவா? சரி, அப்ப இங்க இருக்கிற ஏபிஎஸ் எல்லாம் இப்படி இருக்கு. ஆட் யூசர், டெலிட் யூசர், யூசர் லிஸ்ட். இதை எப்படி கால் பண்ணுவ? ஓகே, இது வரைக்கும் சொன்னதே பெரிய விஷயம். இப்ப யூசர்ஸ்னு இருக்கா, யூசர்ஸ்ல எதை கால் பண்ணுது? இந்த யூசர்ஸ் கண்ட்ரோலரை கால் பண்ணுது. இந்த யூசர்ஸ் கண்ட்ரோலர் எங்க இருக்கு? இது யார் கால் பண்றா? தோ இருக்கு. யூசரா இப்ப போதா? இப்ப போறான். ஓகேங்களா? இப்ப சர்வர்ல இருந்து இதனுடைய காலிங் மெத்தடை நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்ப நான் இப்ப புது URL போய்க்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் இப்படி எடுத்துக்கிறேன். நான் இதை மட்டும் கால் பண்றேன். அப்ப என்ன பண்ணுது? ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வருது. கரெக்ட். பேக் ஸ்லாஷ பார்க்குது, ஹலோ வேர்ல்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது, சஃபிக்ஸ்ல அதான் சொல்லுவாங்கல்ல, முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால ஹலோ வேர்ல்டோட நிறுத்திடுச்சு. சரி, இப்ப நான் யூசர்ஸ் அப்படின்றத கால் பண்றேன். இப்ப யூசர்ஸ் அப்படின்றத கால் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். cannot get users அப்படின்னு சொல்லுது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இதுதான் யூசர்ஸ் இருக்கு. அப்படின்னா யூசர்ஸ் இருக்கு, ஆனா யூசர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தை நமக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணல. ஓகேவா? இது ரெக்வஸ்ட், இது ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இத கால் பண்ண என்ன கால் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த யூசர்ஸ் அப்படின்ற கண்ட்ரோலரை கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க சுவிட்ச் தட்டுறேன், இது வந்து இந்த இடத்துக்கு போயிடும், யூசருக்கு போயிடும். ஓகேவா? போயிட்டு நிக்கும், போயிட்டு அதே இடத்துல நிக்கும். யார வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கோடிங் நிக்குது, நம்ம கால் பண்றது நிக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல அது நிக்குது. இப்ப அது என்ன கேட்கும் அப்படின்னா, இவ்வளவு தூரம் கேட்டல, உனக்கு என்ன மெத்தட் வேணும் அதை சொல்லு. ஆட் யூசரா, டெலிட் யூசரா, யூசர் லிஸ்டா அப்படின்னு கேட்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூசர் லிஸ்டே கூட அப்படின்னு கேட்குறேன். டேட்டா வந்துச்சா? இப்ப இந்த ஏபிஐமே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். என்ன டீசென்ட்னா, 80,000 யூசர்ஸ்ல யூசர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி, யூசர்ஸ்ல யூசர் லிஸ்ட். அப்ப நாளைக்கு நான் இன்னொரு விஷயத்த ரெடி பண்றேன். இதே மாதிரி ஒண்ணு எடுத்து ப்ராடக்ட்ஸுக்கு எடுத்து போறேன். ஒரு 5 ப்ராடக்ட் இவனை நான் காப்பி பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நான் வச்சுக்கிறேன். எவ்வளோ வேலை இருக்கு.
இப்போ இது பேரு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ரேண்டம் ரெக்கார்டை எடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட் யூசர் லிஸ்ட் பதிலாக ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது ப்ராடக்ட் தானே. டெலிட் யூசர் பதிலாக டெலிட் ப்ராடக்ட், ஆட் யூசர் பதிலாக ஆட் ப்ராடக்ட். ஓகே, இப்போ ஆட் ப்ராடக்ட், டெலிட் ப்ராடக்ட், ப்ராடக்ட் லிஸ்ட். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, பேரு ப்ராடக்ட். இப்போ இதையுமே நம்ம இந்த இடத்துல கால் பண்ணோம் அப்படின்னா அதே தான், ப்ராடக்ட் பேரு ப்ராடக்ட். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ இந்த யூஆர்எல்லை கால் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இதை கால் பண்ணியா, சரி இவனை கால் பண்ணி இப்போ 2 கண்ட்ரோலர் எழுதிருக்கோம். 2 கண்ட்ரோலர்ல ஒரு கண்ட்ரோலர்ல ப்ராடக்ட் ரிலேட்டடான ஏபிஎஸ் எழுதுறோம், இன்னொரு கண்ட்ரோலர்ல யூசருக்கு ரிலேட்டடான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். கெட் மெத்தடா இருக்கும், ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இல்லைன்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இங்க போய் பார்த்தா ப்ராடக்ட் லிஸ்ட் தான் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கோம். வந்தான் பாஸ் குட்டி இருக்கா. அவன் என்ன பண்ணணும் அதே தான், டேட்டா பக்காவா வந்தாச்சு. டேட்டா அப்படின்றதுல யூசர் லிஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராடக்ட். இப்போ இதனுடைய விஷயத்தை பார்த்தாலே தெரியும், இது முழுக்க முழுக்க யூசருக்கானது. இந்த இடத்துல தான் ஆட் யூசர், டெலிட் யூசர் எல்லாத்தையுமே கால் பண்ண போறேன். ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு சரிண்ணா இப்படி போடு, ப்ராடக்ட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு போனா கேனாட் கெட் அப்படின்னு தான் வரும். அப்ப அதுக்கு அசோசியேட்டடா என்ன மெத்தட் எல்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரோலரை கால் பண்ண போகும். இப்போ இதை பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்க போயிட்டு நாளைக்கு போய் உங்களுடைய யூசர் கண்ட்ரோலர்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சர்வர்ல போய் எல்லாத்தையும் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. யூசர் கண்ட்ரோலரா நாளைக்கு இந்த ஃபோல்டரே, நாளைக்கு மீன்ஸ் அடுத்த கிளாஸ்ல இந்த ஃபோல்டரே எப்படி மாறிடும் அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி மாறிடும். கண்ட்ரோலர் ஏன்னா கண்ட்ரோலர் இப்பதான் கிளீனா தெரியுது அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டினா வரும், அவன் தனியா வந்து கத்திட்டு இருப்பான். ஸோ அப்ப மாடல் தனியா போட்டுருவோம். டேட்டாபேஸுக்கு என்னென்ன ஸ்கீமானா வேணுமோ, ஸ்கீமா மீன்ஸ் இந்த ஃபீல்ட் எல்லாம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டே பை டே வளர்ந்துகிட்டே தான் போகும்.